அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக்லேருந்து இலக்கணம் அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்ரிஒன் ஸ்மாஷ் லைக் பட்டன். சரிங்களா? ஓகே. ஆஸ் யூஸ்வல் சொல்கிறது தான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர். நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇக்கு நீட்டுக்கும் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. ஜெய் அண்ட் நீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? உடைய ஆஃப்லைன் சென்டர் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர் இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் ஜேஎன் நீட்டுக்கு கோச்சிங் அப்படின்றது போய்கிட்டு இருக்குது. நீங்கள் என்னதான் இப்போ 10th படிச்சுட்டு இருந்தாலும் உங்களுடைய அண்ணன் அக்கா யாராச்சும் 11th and 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சஜஸ்ட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தில் உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்மளை ஜாயின் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஹையஸ்ட் பர்சனல் அட்டென்ஷன் அப்படின்றது இருக்கும். அதுக்கடுத்து 100% கேரண்டீடு இம்ப்ரூவ்மெண்ட். கண்டிப்பாக உங்களுடைய ரேங்க் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்றதுக்கு கேரண்டி அப்படின்றது கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்என்டி பண்ணி எடுப்பாங்க. ஆர்என்டி மீன்ஸ் ரிசர்ச் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஷின்ஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பேரண்ட் ஆப்பு, டவுட் ஆப்பு, ஸ்மார்ட் கிளிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர் அப்படின்றது நம்மளுடைய வேதாந்தில் காத்துக்கிட்டு இருக்குது. இது மற்ற கோச்சிங் சென்டர்ஸில் பெருசாக உங்களுக்கு கிடைக்காது. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க. நான் அண்ணாநகரில் இருந்திருக்கேன். அண்ணாநகரில் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராலேருந்து, டெல்லியிலேருந்துலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுவாங்க. அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து 3-way டவுட் சப்போர்ட் கிடைக்கும். உங்களுக்கு டவுட்லாம் வருது அப்படின்னா சூப்பர் டூப்பராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டவுட்லாம் உங்களுக்கு சால்வ் செய்யப்படும். டெடிக்கேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஹைடெக்கான கிளாஸஸ், மாக் கிளிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது நம்மளுடைய வேதாந்தில் காத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுடைய வேதாந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜேஇ அண்ட் நீட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜஸ்ட் ஒரு லிங்க் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஃபார்ம் இருக்கும் நேரில் விசிட் பண்ணுறதுக்கு, புக்கை விசிட் அப்படின்னு சொல்லி கூட ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணிட்டு கூட உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IVSAT எக்ஸாம். IVSAT அப்படின்றது இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலயமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கப்படும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. IVSAT எக்ஸாம். IVSAT அப்படின்னா இன்ஸ்டன்ட் வேதாந்து. அதாவது நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் நேரில் ஒரு வாட்டி போய் டெஸ்ட் எழுதுவீங்க. அந்த டெஸ்ட் எழுதுறது மூலியமாக எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து நம்ம ஆக்சுவலி சொன்னதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்கள், நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போது அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டாபிக் உள்ள வருவோம். சொல் அப்படின்ற மாதிரி அந்த டாபிக் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சொல் அப்படின்றது பாருங்க. சொல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு பூ மலர்ந்தது. பூ மலர்ந்தது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூ அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா மலர் குறிப்பிடுது. எதை குறிப்பிடுது? மலர். ம-ல-இர்-இந்த-து. அப்போ மலர்ந்தது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப், அதாவது நிறைய எழுத்துக்கள் சேர்ந்தது தான் வந்து சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பூ மலர்ந்தது, மலர் மலர்ந்தது. ஒரு மலர் பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்துருச்சு, ஒரு பூ பார்த்தீங்க அப்படின்னா மலர்ந்துருச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடு புல் தின்றது. மாடு புல் தின்றது. அப்போ மாடு புல் தின்றது அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த இடத்துல நமக்கு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிறாங்க. அப்போ சொல் அப்படின்றப்போ பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எழுத்து தனித்தோ, நான் அதான் நான் சொன்னேன். பூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது. ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு எழுத்து தனித்து இருக்கலாம். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு எழுத்து தனித்து இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் பல எழுத்துக்கள் சேர்ந்திருக்கலாம். ஒரு எழுத்து தனித்து இருக்கலாம், பல எழுத்துக்கள் சேர்ந்து இருக்கலாம். ஒரு எழுத்து தனித்தோ இல்லை பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது தான் சொல். இதுல பாத்தீங்க அப்படின்னா இரு திணைகளையும் 5 பால்களையும் குறிக்கும். இரு திணைகள் அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இரு திணைகள். இரு திணை அப்படின்றது உயர்திணை அக்ரிணை, அதை தான் மீன் பண்றாங்க. உயர்திணை அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா 6 அறிவு இருக்கக்கூடிய மனிதன், அவங்களதான் உயர்திணை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அக்ரிணை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மனிதன் அல்லாத பாக்கி எல்லாத்தையுமே அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சொல் அப்படின்றது நீங்க இந்த இடத்துல கவனிச்சீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், சொல் அப்படின்றது கவனிச்சீங்க அப்படின்னா, பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது, ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். அப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இரு திணைகள் இருக்குது. உயர்திணைன்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு அக்ரிணைன்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கடுத்து 5 பால்கள் இருக்குது. என்ன இருக்குது? 5 பால்கள். பாருங்க, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், 5வது பலவின் பால். அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 இருக்குல்ல, ஆண் பால், பெண் பால், பலர்பால், இது 3 தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உயர்திணைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 தான் உயர்திணைன்னு சொல்லுவோம். கடைசியா இருக்கக்கூடிய 2 இருக்குல்ல, அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ உயர்திணை அப்படின்னா கடவுளுக்கு நிகரா இருக்கக்கூடிய மனிதன். சரிங்களா? மனிதன் என்ன சொல்றோம்? உயர்திணைன்னு சொல்றோம். அப்ப ஆண் பால் அப்படின்றது ஆணை குறிக்கக்கூடியது, பெண் பால் அப்படின்றது பெண்ணை குறிக்கக்கூடியது, பலர்பால் அப்படின்றது மக்களை குறிக்கக்கூடியது, ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்கலாம், பொதுவாக இருக்கக்கூடியது. பலவின் பால் அப்படின்றது ஒன்றன் பால், பலவின் பால். ஒன்றன் பால் அப்படின்றது சிங்குலர்ல சொல்ற மாதிரி பசு, மாடு, மலை, இந்த மாதிரி குறிச்சதுன்னா ஒன்றன் பால். பலவின் பால் அப்படின்றது அதுவே ப்ளூரலா சொல்ற மாதிரி மாடுகள், பசுக்கள், இந்த மாதிரி சொல்லக்கூடியது பலவின் பால். சரிங்களா? அப்ப அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துலயும் உங்களுக்கு சொல்றாங்க. அப்போ மாடு புல் தின்றது, பூ மலர்ந்தது, ஒரு எழுத்து தனித்தோ இல்ல பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். மாடு புல் தின்றது, அப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதானது, அதுதான் சொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். கவனிச்சிங்களா? ஓகே, இரு திணைகள் இருக்குது. உயர்திணை அக்ரிணை அப்படின்ற மாதிரி இரு திணைகள் 5 பால்களை குறிக்கிறது. மூவகை இடம் இருக்குது. என்னன்னு பார்க்கலாமா? ஓகே, தன்மை, முன்னிலை, படற்கைன்னு சொல்லுவாங்க. தன்மை, முன்னிலை, படற்கை. தன்மை அப்படின்னா தன்னை பத்தி குறிப்பிடக்கூடியது, நான் அப்படின்றது தன்மை. முன்னிலை அப்படின்றது நீ அப்படின்றது முன்னிலை. படற்கை அப்படின்றது இன்னொருத்தவங்களை பத்தி சொல்லக்கூடியது, அவன், அவர், அது, அவை அப்படின்றது படற்கை. சரிங்களா? தன்மை அப்படின்றது தன்னை பத்தி குறிக்கக்கூடியது, நான். முன்னிலை அப்படின்றது உங்களை பத்தி குறிக்கக்கூடியது, நீ. படற்கை அப்படின்றது இன்னொருத்தவங்களை பத்தி குறிக்கக்கூடியது, அவன், அவள், அவர், அது, அவை அப்படின்றது படற்கையில பத்தி குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்க, இரு திணைகளை குறிப்பிடக்கூடியது, உயர்திணை அக்ரிணை, 5 பால்களை குறிக்கக்கூடியது, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால், மூவகை இடம், தன்மை, முன்னிலை, படற்கை. சரிங்களா? உலக வழக்கத்திலையும் வரும், இது செயல் வழக்கத்திலையும் வருது. உலக வழக்கத்திலையும் வரும், செயல் வழக்கத்திலையும் வருது. வெளிப்படையாகவும் இருக்கும், இது குறிப்பாக இருக்கும். வெளிப்படையா இருக்கும் அப்படின்னா பார்த்தாலே நமக்கு புரியும், படிச்சு பார்த்தாலே புரியும். குறிப்பாக விளங்கும் அப்படின்னா ஸ்பெசிபிக்கா அந்த செயல் வழக்குல வரா மாதிரி, அந்த மாதிரி இருந்தாதான் நமக்கு புரியும் அப்படின்றத சொல்றாங்க. அப்போ சொல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா பூ மலர்ந்தது, மாடு புல் தின்றது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா சொல். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவதுதான் சொல். இதுல இரு திணைகளை குறிப்பிடலாம், இல்லைன்னா 5 பால்களை குறிப்பிடலாம். இரு திணைகள் அப்படி இல்லைன்னா 5 பால்கள். இது மூவகை இடங்கள்லயுமே வரும். தன்மை, முன்னிலை, படற்கை அப்படின்ற மாதிரி மூவகை இடங்கள்லயும் வரும். உலக வழக்கத்திலையும் வரும், செயல் வழக்கத்திலையும் வரும். வெளிப்படையாகவும் இருக்கும், குறிப்பாகவும் விளங்கும். சரிங்களா? ஓகே, அடுத்து மூவகை மொழி இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மூவகை மொழி. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி. தனிமொழி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா கண், படி, கண்ணன், படித்தான் அப்படின்றதெல்லாம் தனிமொழியில வரக்கூடியது. தொடர்மொழி அப்படின்றது தொடர்ந்து வரக்கூடியது, கண்ணன் படித்தான். நான் தனித்தனியா சொன்னேன். சரிங்களா? இப்ப நான் எக்ஸாம்பிள் சொல்லும் போது இன்னும் நல்லா புரியும். அப்ப தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக பிரியுது. தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என 3 வகையாக அமையுது. எப்படி அமையுது? தனிமொழின்னு ஒன்று அமையுது,
தொடர்மொழின்னு ஒண்ணு அமையுது, பொதுமொழின்னு ஒண்ணு அமையுது. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல கவனிச்சீங்க அப்படின்னா ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளானது, பொது இருமையும் ஏற்பன அப்படின்றது நன்னூல்ல குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு மொழி ஒரு பொருளனவாம், ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளானது, பொது இருமையும் ஏற்பன. ஒரு மொழி ஒரு பொருளனவாம், தொடர்மொழி பல பொருளானது, பொது இருமையும் ஏற்பன. அப்ப தனிமொழியும் வருது, தொடர்மொழியும் வருது, நடுவில் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பொதுமொழியும் வருது. சரிங்களா? இது மூணுத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தனிமொழி அப்படின்றத பாருங்களேன். தனிமொழி அப்படின்றது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க? தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன். ஒரு சொல், இப்ப கண் அப்படின்றது ஒரு சொல். சரிங்களா? இந்த கண், படி அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். பகாபதம் அப்படின்னா பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. சரிங்களா? கண்ணன் படித்தான் அப்படின்றதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா பிரிக்க முடியும், பிரிக்க முடியும். சரிங்களா? சரி, அதுதான் பகுபதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரே ஒரு வேர்டு தான் இருக்கும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை தனிமொழின்னு சொல்றாங்க. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க? அது தனிமொழி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கண், படி, அது பகாபதம். கண்ணன் படித்தான் அப்படின்றது பாத்தீங்கன்னா பகுபதம். அப்ப கண் படி அப்படின்றது பகாபதம், கண்ணன் படித்தான் அப்படின்றது பகுபதம். சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க தொடர்மொழி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இப்ப இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். சரிங்களா? கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பொதுமொழின்னு சொல்லுவாங்க. கண்ணன் வந்தான், தான், மலர் வீட்டுக்கு சென்றாள். அப்போ மலர் வீட்டுக்கு சென்றாள், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தொடர்மொழி, தொடர்ந்து வரக்கூடியது. இதெல்லாம் என்ன சொல்றோம்? தொடர்மொழின்னு சொல்றோம். இப்ப தனிமொழி அப்படின்றது தனித்து வரக்கூடியது. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தந்துச்சுன்னா அது தனிமொழி. கண், படி அப்படின்றது பகாபதம், கண்ணன் படித்தான் அப்படின்றது பகுபதம். சரிங்களா? இதுவே தொடர்மொழி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள். சரிங்களா? இரண்டு அப்படி இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வரக்கூடியது தான் தொடர்மொழின்னு சொல்றாங்க. இப்ப கண்ணன் வந்தான், மலர் வீட்டுக்கு சென்றாள், மலர் வீட்டுக்கு சென்றாள், இதெல்லாம் என்ன சொல்றோம்? தொடர்மொழின்னு சொல்றோம். சரிங்களா? இதுக்கு ரெண்டுத்துக்கு கூடிய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ கண் படின்றது பகாபதம், கண்ணன் படித்தான்றது பகுபதம், கண்ணன் வந்தான் அப்படின்றது தொடர்மொழி, மலர் வீட்டுக்கு சென்றாள் அப்படின்றது தொடர்மொழி. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க பொதுமொழி அப்படின்னு ஒண்ணு இருக்குது. தனிமொழினா தனி ஒரு வார்த்தை மட்டும் வருது, தொடர்மொழி அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடியது. சரிங்களா? தனிமொழி அப்படின்னா தனி வார்த்தை மட்டும் வரக்கூடியது, தொடர்மொழி அப்படின்னா தொடர்ந்து வரக்கூடியது. பொதுமொழி அப்படின்னா பிரிப்பதற்கு முன்பு ஒரு பொருளையும் பிரித்ததற்கு பின்பு ஒரு பொருளையும் வரக்கூடியதுதான் பொதுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இதை கவனிங்க. சரிங்களா? பலகை, பலகை அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மேசை அப்படின்ற மாதிரி குறிப்பிடுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை பிரிக்கிறேன். பல கூட்டல் கை, அப்போ பல கூட்டல் கை அப்படின்றது நிறைய கை இருக்குது அப்படின்ற மாதிரி மீனிங் வருது. நிறைய கை இருக்குது, பல கை அப்படின்றது நிறைய கை இருக்குது, அப்போ நிறைய ஹேண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய கை இருக்குது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேசை. அப்ப பிரிப்பதற்கு முன்பு ஒரு பொருளையும் பிரித்ததற்கு பின்பு ஒரு பொருளையும் வரக்கூடியதுதான் பொதுமொழி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? பொதுமொழி அப்படின்ற சொல்றாங்க. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இன்னொன்னு பார்க்கலாமா? இன்னும் அடுத்து ஒண்ணு பாருங்க, அந்தமான். அந்தமான் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தீவை குறிப்பிடக்கூடியது. அந்தமான்றது தீவு. இப்ப நான் அதுவே என்ன பண்றேன் அப்படின்னா பிரிக்கிறேன். அந்த கூட்டல் மான் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மான் நிக்குது, சோ அந்த இடத்துல ஒரு டீர் நிக்குது. சோ இந்த இடத்துல என்ன சொல்ல முடியும்? அந்த இடத்துல ஒரு மான் நிக்குது. அப்போ பிரிப்பதற்கு முன்பு ஒரு தீவு அப்படின்னு ஒரு பொருள் தந்துச்சு, பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மான் நிக்குது. இப்போ பிரிப்பதற்கு முன்பு ஒரு பொருளையும், பிரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மான் ஒரு ஐஸ்லாண்ட்னு சொல்லும், பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மான் இருக்கு அப்படின்றத சொல்றோம். பிரிப்பதற்கு முன்பு ஒரு பொருளையும் பிரித்ததற்கு பின்பு ஒரு பொருளையும் தரக்கூடியதுதான் பொதுமொழி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரிங்களா?
ஓகே, இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது. அப்போ ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தருது. தனித்து நின்று என்ன பண்ணுது? தீவுன்னு சொல்லுது. அதுவே பிரிந்து நின்று வேறொரு பொருள் தருது. இந்த மாதிரி தரக்கூடியதுதான் என்ன சொல்றாங்க? பொது மொழி அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடியதுதான் பொது மொழி அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதே மாதிரி பாருங்க. 8 8 அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்பர், ஒரு எண்ணை குறிப்பிடுது. இதுவே பிரிங்க, இந்த 8 அப்படின்றத பிரிச்சிங்க அப்படின்னா எல் கூட்டல் தூ அப்படின்றது கிடைக்கும். எல் அப்படின்றது என்ன? எள்ளு. தூ அப்படின்றது என்ன? ஓரெழுத்து ஒரு மொழியில உன் அப்படின்றது பொருள். எல்லை உன் அப்படின்ற பொருள் தருது. எல்லை உன் அப்படின்ற பொருள், எல்ல போய் சாப்பிடு அப்படின்ற பொருள் தருது. இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாமா? வேங்கை. வேங்கை அப்படின்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மரத்தை குறிப்பிடுது. வேங்கை அப்படின்றது மரத்தை குறிப்பிடுது. இதே பிரிங்க, வேம் கூட்டல் கை அப்படின்னா வேகின்ற கை அப்படின்ற மாதிரி இன்னொரு பொருளை தருது. சரிங்களா? அப்போ பிரிப்பதற்கு முன்பு ஒரு பொருள், ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள், அந்த சொல்லே பிரிந்து நின்று வேறொரு பொருள் தருது. இந்த மாதிரி தந்துச்சு அப்படின்னா அது பொதுமொழி. சரிங்களா? ஓகே, அப்போ ஒரு சொல் தனித்து நின்று ஒரு சொல் ஒரு பொருளையும் அச்சொல்லை பிரிந்து நின்று வேறொரு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி. சரிங்களா? ஓகே, 8 என்ற எண்ணை குறிப்பிடுது. வேங்கை என்னும் மரத்தை குறிப்பிடுது. அப்போ இந்த இடத்துல எல் கூட்டல் தூ எனவும் வேம் கூட்டல் கை எனவும் தொடர்மொழியாக பிரிந்து நின்று எல்லை உன் வேகின்ற கை எனவும் பொருள் தருகிறது. இரு பொருளுக்கும் பொதுவாய் அமைவதால் இது பொதுமொழியாக இருக்கிறது. இதுதான் தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க? தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து பாருங்க, தொழிற்பெயர் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது தொழிற்பெயர். தொழிற்பெயரை பொறுத்தளவு ஈஸி. அல்லு தள்ளு. அல்லு தள்ளு. சரிங்களா? இதுதான் வரும். அல்லு தள்ளு. இந்த மாதிரி முடியும் போது அல்லு தள்ளு இந்த மாதிரி முடிஞ்சது அப்படின்னா அது தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வினை அல்லது செயலை, வினைனா செயல், ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது அதுதான் தொழிற்பெயர். ஆக்சுவலா ஒண்ணும் கிடையாது. இந்த ஈதல் நடத்தல்லாம் பாத்தீங்க அப்படின்னா யாரை குறிப்பிடுது? ஆனா பெண்ணான்றது குறிப்பிடாது. நடத்தல், இப்ப நடந்தான் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அது யாரு அப்படின்றத குறிப்பிடும். எக்ஸாம்பிளுக்கு நடந்தான். நடந்தான்றது யாரு? ஒரு ஆணை குறிப்பிடுது. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா நடத்தல்னு ஒரு வார்த்தை இருக்கு. நடத்தல் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஆனா பெண்ணா யாரையுமே குறிப்பிடல. அப்ப இந்த மாதிரி என்ன, யாரு குறிப்பிட்டா, தன்மையா, முன்னிலையா, படற்கையா, இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, இந்த நடந்தான்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறந்த காலத்துல வருது. ஆனா பொதுவா பாக்குறப்போ தொழிற்பெயரை பொறுத்தளவு பாத்தீங்க அப்படின்னா அது எண், இடம், காலம், பால் இது எதையுமே வெளிப்படையாவும் காமிக்காது, குறிப்பாவும் காமிக்காது. இந்த மாதிரி வரக்கூடியதுதான் தொழிற்பெயர். சரிங்களா? தொழிற்பெயர்ல நிறைய விகுதிகள் இருக்கு. அல்லு, தள்ளு, அம்மு, ஐயே, கையே, ஊ, பூ, தீ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? அல்லு, தள்ளு, அம்மு, ஐயே, கையே, ஊ, பூ, தீ இந்த மாதிரி நிறைய தொழிற்பெயர் விகுதிகள் இருக்குது. சரிங்களா? ஒரு வினை அல்லது செயலை, ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயரானது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வரக்கூடியதுதான் தொழிற்பெயர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வெளிப்படையாவோ குறிப்பாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் என்ன? அதுதான் தொழிற்பெயர். இப்ப இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா ஈதல், நடத்தல் அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கு. ஈதல், நடத்தல் அப்படின்றது இந்த இடத்துல வந்திருக்கு. புரியுதுங்களா? இதுதான் என்ன சொல்றாங்க? தொழிற்பெயர்னு சொல்றாங்க. ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயர். சரிங்களா? ஒரு வினை அல்லது செயலை குறிக்கக்கூடிய பெயரானது எண், இடம், காலம், பால் இது எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாவோ இல்ல வெளிப்படையாவோ உணர்த்தாமல் வருவது. சரிங்களா? இது குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதுதான் தொழிற்பெயர். சரிங்களா? இந்த தொழிற்பெயர்ல நிறைய விகுதிகள், நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. சரிங்களா? நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. என்னன்னு பாப்போமா? விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு ஒண்ணு இருக்கு. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதாவது வினை அடியோட வினை அடி பிளஸ் விகுதி சேர்வதால், வினை அடியோட பாத்தீங்க அப்படின்னா விகுதி சேரும்.
அப்ப வினையடியோடு விகுதி சேர்றதுனால உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினை அடி அப்படின்னா இதையே ரெண்டா பிரிக்கலாம் பாருங்களேன். வினை அடி. வினைனா செயல், அடினா முதன்மையா இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்ப வினைனா செயல், அடினா முதன்மையா இருக்கக்கூடியது. சரிங்களா? கடைசியா விகுதி அப்படின்னா கடைசின்னு அர்த்தம். விகுதி அப்படின்னா கடைசியா இருக்கக்கூடியது. இப்ப இதுல வினையடி பாருங்க. வினையடினா இதுல இருக்கக்கூடிய முதன்மையான வார்த்தை. அப்ப நட. விகுதி அப்படின்றது என்ன? கடைசியா இருக்கக்கூடியது. அப்ப தொழிற்பெயர் விகுதி என்ன? தல். அப்போ எப்படி எழுதலாம்? தொழிற்பெயர் நடத்தல் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப வினையடியோடு விகுதி சேருவதால் உருவாகக்கூடியது தான் என்னது? விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியோடு விகுதி சேருவதால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். வினையடியோடு விகுதி சேருவதால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இப்ப அதே மாதிரி நிறைய இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நட கூட்டல் தல் நடத்தல், வாழ் கூட்டல் கை வாழ்க்கை, ஆள் கூட்டல் அல் ஆளல், இந்த மாதிரி கிடைக்கக்கூடியது. புரியுதுங்களா? நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சொல்ல வரக்கூடிய பாயிண்ட் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்றது. அப்போ விகுதி பெற்ற தொழிற்பெயர், வினையடியோடு விகுதி சேருவதால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஐயோ, வினையடியோட விகுதி சேருவதால் உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர். இந்த விகுதி பெற்ற தொழிற்பெயர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே வினையடி பல விகுதிகளையும் இருக்கும். இப்ப நடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம நிறைய எழுதலாம். எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல கவனிங்களேன். நட அப்படின்றத நடைன்னு எழுதலாம். அப்போ ஐ அப்படின்றதும் ஒரு ஒரு தொழிற்பெயர் விகுதி. நடத்தல் அப்படின்றதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தொழிற்பெயர் விகுதியில வரக்கூடிய தல். அப்ப நடை நடத்தல் அப்படின்ற மாதிரி ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும். அதுதான் விகுதி பெற்ற தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? விகுதி பெற்ற தொழிற்பெயர். அப்ப வினையடியோட விகுதி சேருவதால் உருவாகக்கூடியது. வினையடியோட விகுதி சேருவதால உருவாகக்கூடிய தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள். சரிங்களா? நடக்கூட்டல் தல் நடத்தல், வாழ் கூட்டல் கை வாழ்க்கை, ஆள் கூட்டல் அல் ஆளல். சரிங்களா? இதுதான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து பாருங்க எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை தொழிற்பெயர். எதிர்மறை அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. அப்போ ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதுதான் எதிர்மறை தொழில்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல கவனிங்களேன். நடவாமை. எதுக்கு சார் இந்த பிக்சர் வச்சிருக்கீங்க? ஆக்சுவலா இது என்ன படத்துல வரக்கூடியது? கோட். கரெக்டா? அப்ப இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா இவரு பேர் என்ன? ஜீவன் சஞ்சயா. ஜீவன். இவரு பேர் என்ன? காந்தி. அப்ப காந்திக்கு ஜீவனுக்கும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அந்த படத்துல? ஆப்போசிட்டா இருப்பாங்க. அதாவது சஞ்சயும் காந்தியும். சஞ்சய்னு எடுத்துப்போம். ஏன்னா வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் இவருடைய புள்ள பாத்தீங்கன்னா அவரு ஜீவன் தானே. அப்ப சஞ்சயும் காந்தியும் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஆப்போசிட் இருப்பாங்க. ஏன்னா குளோன் அப்படின்னு வர சொல்லியிருப்பாங்க. அதனால எப்படி இருப்பாங்க? ஆப்போசிட்டா இருப்பாங்க. அந்த மாதிரி எதிர்மறையா இருக்கும். எதிர்மறையில வரக்கூடியது எதிர்மறை தொழிற்பெயர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நடவாமை. அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா எதிர்மறையா இருக்கக்கூடியது நடவாமை. ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது கொல்லாமை. ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது. அப்போ எதிர்மறையா இருக்கக்கூடியது, ஆப்போசிட்டா இருக்கக்கூடியது, அதுதான் எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க? எதிர்மறை தொழிற்பெயர். நடவாமை, கொல்லாமை, அதெல்லாம் தான் எதிர்மறை தொழிற்பெயர். அப்ப எதிர்மறை பொருள்ல வரணும். எப்படி வரணும்? எதிர்மறை பொருள்ல வரக்கூடியதை எதிர்மறை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. நடவாமை, கொல்லாமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பெயர். நடவாமை, கொல்லாமை அப்படின்றது எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? எதிர்மறை பொருள்ல வரக்கூடியது எதிர்மறை தொழிற்பெயர். சரிங்களா? சரி, ஓகே. இது புரியுதான்னு பாருங்க. இந்த எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? எதிர்மறை தொழிற்பெயர் அப்படின்றது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, அடுத்து பாருங்க முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை தொழிற்பெயர். முதல்நிலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தட்டுதல் அப்படின்னு இருக்குது. நான் வந்து சொல்றதை பாருங்க. தட்டுதல்னு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய விகுதியை நான் தூக்க சொல்றேன். விகுதி என்ன? தள்ளு. அதை தூக்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? தட்டு கிடைக்கும். அப்ப அதுதான் முதல்நிலை தொழிற்பெயர். இதுதான், அதாவது விகுதி பெறாம, இதுதான் விகுதி. விகுதினா கடைசி. அந்த விகுதி பெறாம முதல்நிலை தொழிற்பெயர் ஆகக்கூடியது என்ன சொல்றாங்க? முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ விகுதி பெறாமல் வினை பகுதியே முதல்நிலை
தொழிற்பெயராதல் முதுநிலை தொழிற்பெயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தட்டு உரை அடி, தட்டுதல் உரைத்தல் அடித்தல் அப்படின்றதுல பார்த்தீங்க அப்படின்னா அந்த தள்ளு தட்டுதல் உரைத்தல் அடித்தல், அந்த தள்ளு எல்லாமே போயிடுச்சு சரிங்களா. போனதுக்கு அப்புறம் வரக்கூடியது தட்டு உரை அடி. அப்ப இந்த மாதிரி வரக்கூடியது தான் முதநிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முதநிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அப்ப விகுதி பெறாம வினை பகுதியே தொழிற்பெயரா மாறுறது தான் முதுநிலை தொழிற்பெயர். அப்போ தட்டுதல் அப்படின்றதுல தட்டு, உரைத்தல் அப்படின்றதுல உரை, அடித்தல் அப்படின்றதுல அடி, இதெல்லாம் தான் முதுநிலை தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த சொற்கள் முறையே தட்டுதல் உரைத்தல் அடித்தல் எனும் பொருள்படும் போது முதநிலை தொழிற்பெயராக மாறுகிறது. எப்படி மாறுது? முதல்நிலை தொழிற்பெயராக மாறுகிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப தட்டு உரை அடி அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வருது. விகுதி பெறாம வினை பகுதியே தொழிற்பெயரா மாறுறது, விகுதி பெறாம வினை பகுதியே தொழிற்பெயரா மாறுறது தான் முதநிலை தொழிற்பெயர்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு ஒண்ணு இருக்குது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். விகுதி பெறாமல், விகுதி அப்படின்னா கடைசியா இருக்கக்கூடியது. இப்ப விகுதி பெறாமல் சரிங்களா. இப்ப கடைசியில இருக்கக்கூடிய அந்த விகுதி பெறாமல் முதநிலை திரிந்து வரக்கூடிய தொழிற்பெயர், முதநிலை திரிந்து வரக்கூடிய தொழிற்பெயர் தான் முதநிலை திரிந்து தொழிற்பெயர். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா கெடுதல் இருக்குடா, என்ன இருக்குது? கெடுதல். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதோடைய விகுதியை நான் தூக்குறேன். விகுதி என்ன? இந்த தள்ள என்ன பண்றேன்? ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? கெடு கிடைக்கும். கெடுவை நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரிக்கிறேன். திரிக்கும் போது என்ன கிடைக்கும்? கேடுன்னு கிடைக்கும். இப்ப சுடுதல்ன்னு இருக்கு, சுடுதல். இதுல இருக்கக்கூடிய விகுதியை தூக்குறேன், பேலன்ஸ் என்ன கிடைக்கும்? சுடு கிடைக்கும். சுடு எப்படி பிரிக்கலாம்? சூடுன்னு மாத்தலாம் சரிங்களா. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பெறுதல்ன்னு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய தள்ள நான் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கிடைக்கும்? பெருன்னு இருக்கும். அதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா திரிக்கிறேன், பேருன்னு கிடைக்கும் சரிங்களா. இந்த மாதிரி வரக்கூடியது தான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடியது என்ன சொல்றாங்க? முதநிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த மாதிரி திரிக்குது. ஏன் சார் அடிக்கடி செக் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வீடியோ வந்து டக்குன்னு ரெக்கார்ட் ஆகாம போயிடும். சம்டைம்ஸ் நான் ஒழுங்கா தெரியாம போயிடுவேன். அதனால அப்பப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செக் பண்ணிக்கிறேன், கரெக்டா தான் இருக்கா, கரெக்டா தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா அப்படின்றத அப்பப்போ நான் செக் பண்ணிக்கிறேன், கரெக்டா இருக்கான்ட்டு சரிங்களா. சரி, ஓகே. இதுவரையும் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவரையும் எல்லாருக்கும் புரியுதா? சரி, ஓகே. அப்போ இதுதான் முதநிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? முதநிலை திரிந்த தொழிற்பெயர் சரிங்களா. சரி, ஓகே. அதுக்கடுத்து வினையால் அணையும் பெயர். ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. வினையால் அணையும் பெயர் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். தொழிலை செய்யக்கூடிய கருத்தா, அந்த தொழிலை செய்யக்கூடிய கருத்தாவை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். அந்த அந்த வேலையை செஞ்சது யாரு? இப்ப பாருங்களேன், பாடினாள். பாடினது யாரு? ஒரு பெண். பாடினாள் அப்படின்றது ஒரு பெண்ணை குறிப்பிடக்கூடியது. அப்போ ஒரு பெண்ணை குறிப்பிடக்கூடிய பாடினாள், ஆடினாள், பாடினான், ஆடினான். அப்ப இந்த மாதிரி ஆனா இல்ல பெண்ணா அப்படின்றது எக்ஸாக்டா குறிப்பிடக்கூடியது சரிங்களா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வினைமுற்று பெயருடைய தன்மை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்று இருக்கலாம், இல்ல ஏற்காம இருக்கலாம். ஒரு வேற்றுமை உருபை ஏற்று இருக்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயருடைய தன்மையை அடைந்து வேற்றுமை உருபை ஏற்றும் இருக்கலாம், ஏற்காமலும் இருக்கலாம். வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதுதான் வினையால் அணையும் பெயர். அது தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய 3 இடங்கள்லையும் வரும், 3 காலத்திலையும் வரும், 3 இடத்துலையும் வரும், 3 காலத்திலையும் வரும். அப்போ ஒரு வினைமுற்று பெயரை தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும், வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலை கொண்டு முடிவது சரிங்களா. வேற்றுமை உருபு இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். வேறொரு பயனிலை கொண்டு முடிவதுதான் என்ன? அதுதான் வினையால் அணையும் பெயர். தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய 3 இடத்துலையும் வரும், 3 காலத்திலையும் வரும். தன்மை, முன்னிலை, படற்கைன்னு 3 இடத்துலையும் வரும், 3 காலத்திலையும் வரும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்தவர் அவர்தான், அவர்தான். பொறுத்தார் பூமி ஆழ்வார், வந்தவர் அவர்தான். அப்போ யாரு வந்தது? ஒரு பர்சன்.
பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஒரு பர்சன். கேள்வியினான். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனை குறிப்பிடக்கூடியது. அதுதான் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொழிற்பெயருக்கும் வினையாளனும் இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் பாருங்களேன். வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். செயலை மட்டும் இது தெளிவா சொல்லும். என்னத்த சொல்லும்? செயல். அந்த செயலை மட்டும் எக்ஸாக்டா சொல்லக்கூடியதுதான் தொழிற்பெயர். சரிங்களா? வினை பெயர் தன்மையாகி வினையையே உணர்த்தி நிற்கும். அந்த செயல் எக்ஸாக்டா அந்த செயல். வினையால் அணையும் பெயர் அப்படின்றது தொழிலை செய்யக்கூடிய கருத்தா. தொழிலை செஞ்சது யாரு, அப்போ அந்த பர்சன் யாரு அப்படின்னு சொன்னிச்சு அப்படின்னா அது வினையாளன் பெயர். தொழிற்பெயர் அப்படின்றது வினை பெயர் தன்மையாகி வினை, அந்த செயல், அந்த செயலை செஞ்சது யாரு, அந்த வினையை உணர்த்தி நிற்கக்கூடியது. தொழிலை செய்யும் கருத்தாக குறிக்கக்கூடியது வினையாளனையும் பெயர். அந்த தொழிலை செஞ்சது யாரு அப்படின்றது அந்த பர்சனை குறிப்பிடணும். சரிங்களா? அது வினையாளனை பெயர். தொழிற்பெயர்ல எந்த பர்சன் அப்படின்றது கண்டுபிடிக்க முடியாது, காலத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ காலம் காட்டாது, இது காலம் காட்டும். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா அப்படின்றது காலத்தை காட்டும். இது படற்கையில மட்டும்தான் சொல்ல முடியும். அவன், அவர் அப்படின்ற மாதிரி பாடுதல், ஆடுதல், அந்த மாதிரி படித்தல். அப்போ இது படற்கையில மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா வினையாளனையும் பெயர் பார்த்தீங்க அப்படின்னா மூவிடத்திற்கும் முடியாது. தன்மையிலையும் சொல்லலாம், முன்னிலையிலையும் சொல்லலாம், படற்கையிலையும் சொல்லலாம். தன்மையிலையும் சொல்லலாம், உண்மையிலையும் சொல்லலாம், படற்கையிலையும் சொல்லலாம். அப்போ இது மூவிடத்திற்குரியது. இது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா பாடுதல், படித்தல் அப்படின்றது இது. இங்க பாத்தீங்கன்னா பாடியவள், படித்தவர். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பர்சனை குறிப்பிடுது, இந்த இடத்துல பர்சனை குறிப்பிடல. இதுதான் தொழிற்பெயருக்கும் வினையாளன பெயருக்கு கூடிய டிஃபரெண்ட். அட்வான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்தம் மாணவர்கள் சூப்பர் டூப்பரா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி நீட்ல நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிறைய மாணவ மாணவிகள் நல்ல ரேங்க் வாங்கியிருக்காங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதை நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்புல சந்திக்கலாம்.